வணக்கம் மக்களே, நீங்கள் போகிறது கிருத்திக் கேமிங். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா நைட்மேர் எஸ்எம்பி எபிசோட் 2. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா எஸ்எம்பி எபிசோட் 2. நான் வந்து ஆஃப்லைன் இன்னும் 2 டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன் மக்களே. வேற லெவலாக இப்போ வந்து நாங்கள் வந்து ஏன்ஷியன் சிட்டியை லூட் அடிக்க போக போகிறோம். ஆனால் உள்ள வச்சுட்டு சும்மா பக்கா ப்ரோ ப்ரோ கால் மிஸ் தெரியுமா ப்ரோ? அதெல்லாம் தெரியாது, நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். எதுங்க அப்படியே நான் வந்து பாத்துட்டு வரேன். ப்ரோ பெட் உங்களுக்கு சேஃப் இல்லாம இருக்கு. ப்ரோ பெட் என்ன ப்ரோ? பெட்லாம் எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா? பெட் காணோம். ஓகே பண்ணிடுறேன். அப்படியே இங்க மைண்ட் பண்ணி போனோம் கைஸ், அவ்வளவுதான். வித்தனமா இது அப்படியே இங்க வச்சுப்போம். டார்ச்சர் அப்ப இந்த பிக்கெட்ங்கடா ப்ரோ. நான் டாஸ்க் எடுத்துறேன் ப்ரோ. ஸ்டாண்டா 37 டார்ச் இருக்குது. அதே போ. ஆனா ஐம் பேர் செட் சரி. என்ன ப்ரோ? ஐம் பேர் செட் பண்ணனும் ப்ரோ. சப்போஸ் நீ டைமண்ட் மேக் பண்ணியா? ஆமா ப்ரோ, நான் மறந்துட்டேன். ஓகே गाइस, நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றேன். சூப்பரா இருக்கு गाइस. மை சேனல் வச்சு गाइस நாங்க அப்படியே சரி அமேசிங். இன்னும் டைமண்ட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்பைட் ப்ரோ முடிஞ்ச அளவு இந்த சிலந்தி வலை இருக்குல்ல, அதெல்லாம் எடுங்க ப்ரோ. நீல ப்ரோ மைண்ட் சார்ட் இங்க இருக்கு. நார்மல் ஓ மை காட், ஃபார்ச்சூன் 1 ப்ரோ. ப்ரோ ஃபார்ச்சூன் 1 கிடைச்சிருக்கு. ப்ரோ நேண்டா எப்படி கிடைச்சா? இல்ல ப்ரோ, நீங்க டைமண்ட் பாத்தேன். டைமண்டா? ஆமா. இந்த வானே நீங்க எங்க இருக்கீங்க? எங்க ப்ரோ நீங்க? ஆமா ப்ரோ ஸ்கெலிட்டன் இல்ல. இங்க தேடி வந்துட்டேனா? ஆமா ப்ரோ. போய் எடுங்க, நான் உடச்சோட நீங்க எடுத்துக்கோங்க. 1 2 3 4 6 வேற மாதிரி இருங்க. அப்படியே வரீங்க கீழே. நைஸ், அமேசிங். என்ஜாய். அவ்வளவுதான். ஜாலியா இருக்குமே. ரொம்ப ஜாலியா இருக்குது. என்னங்க எடுத்துக்கோங்க. எங்கயா இருக்கு ப்ரோ? நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. பரவாயில்ல தான். இங்க டைமண்ட் பிக்காக்ஸ் 6 கட்சிச்சு உங்களுக்கு. சரி வேற இங்க எதுவும் இல்ல. வேற சாப்பிடுறேன். குட்டி பட்டப்பா அப்படி வச்சுக்கோங்க. திரும்ப என்ன அடிக்கிறான்? அவங்க தப்பா அம்மா நீ இருக்கனால நான் அடிக்க முடியாதியா? கிடைக்கும் உள்ள நம்ம நான் போடுகிறேன். எடி முடிச்சாச்சு ப்ரோ. அடுத்தியா இருக்கு நீங்க வெளியே மட்டும் வாங்க. நான் பாத்துக்கிறேன். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டே இருப்பேன். அடிச்சுட்டே இருப்பேன். நீ வெளியே மட்டும் நில்ல.
Guys, ஒரு பெரிய சம்பவம். நாங்க 3-4 வாட்டி செத்து பொழைச்சு வந்து நாங்க வந்து அப்படியே எங்க ஜாம்பி கிட்ட ஃபுல்லா நாங்க அடி வாங்கிட்டு திரும்ப வந்தோம் கைஸ். அதனால ஏதோ டிஸ்பன் ஆகல, எப்படி தப்பிச்சு வந்துட்டோம். இங்க வரதுக்குலாம் போதும் ஆயிடுச்சு ப்ரோ. அதனாலதான் இப்ப வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா, நம்ம நாட்டு சொன்ன ஏஜென்சியே கண்டுபிடிக்க போறோம். அதனால இப்ப நாங்க என்ன பக்கம் போறோம்னு எனக்கு ஐடியா இல்ல. அதனால அப்படியே இந்த பக்கம் போறேன். பிடிச்சாச்சு. என்ன ப்ரோ இது இப்படி இருக்கு? இது வந்து நார்மலா பக்கத்துல வந்து அறிகுறின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ இது அவ்வளவு ப்ரோ முடிஞ்சிச்சு ப்ரோ. இந்த பக்கம் இல்ல, அப்ப இந்த பக்கம் என்ன ப்ரோ இது ஒண்ணுமே இல்ல. இந்த பக்கம் வெயிட் பண்ணி போனா நம்ம நீங்க 2 நான் 2 ஃபர்ஸ்ட் எங்க பண்ணிக்கோங்க. தரமான டைப் வச்சிருக்காங்க. நானூறு இந்தாங்க ப்ரோ டைமண்ட் என்கிட்ட வந்துருச்சு. நன்றி. எங்கடா போச்சு? டைமண்ட் எத்தனை டைமண்ட் இருக்குன்னு தெரியல. மைண்ட் பண்ணி பாருங்க எத்தனை இருக்கும். गाइस 3 இன்னும் என்ன இருக்குன்னு 4 வேற தெரியல ப்ரோ. நான் அப்புறம் மைண்ட் பண்றேன். எடுத்து பண்ணுங்க 4 அவ்வளவுதான் ப்ரோ. என்கிட்ட ஒரு இப்ப வந்து 2 இருக்கு. அப்ப நான் 2 கீழ போட்டேன் ப்ரோ. நான் 2 கீழ போட்டேன். 2 என்னங்க போடுங்க. டைமண்ட் ஆனா கிரீப்பர் ப்ரோ என்ன வந்து அடிக்கிறான் ப்ரோ. ப்ரோ டாவல இங்க வா ப்ரோ. காரம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இத்தனை சாந்தி ப்ரோ அடிக்கிறான். ப்ரோ காப்பாத்து ப்ரோ. காப்பாத்தியா ஒட்ட லைஃப் ப்ரோ. என்ன அடிக்கிறான் தெரியல. ஒட்ட லைஃப் நான் தப்பிச்சேன். இங்க வர மூணு எழுத்து தான் ப்ரோ. போய் உசுர் போயிட்டு வருது எனக்குலாம். எனக்கு கரெக்டா 4 எழுத்து. மாலை வந்து ஒரு டைம் நேரம் வெடிச்சிருச்சு கிரீப்பர்னால, பைத்தியக்காரனால. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. மாலை வந்து அவ்வளவு அப்படியே ஆமா எனக்கு மட்டும் லேட்டா. நீங்க சாப்பிடுங்க ப்ரோ. உடைக்கா டைமண்ட உடைங்க ப்ரோ. என்ன பிக்கெக்ஸால் தமது ஹெச்பி தான் இருக்கு. நான் இப்ப வரைக்கும் நான் ஈச்சஸ் நான் தனியா வச்சு வைக்கிறேன். வெளியே போய் நம்ம செட் பண்ணுவோம். ஏன்டா இப்ப செட்டா சுத்துறோம். கவர் பண்ணுங்க என்னையா ப்ரோ. மறக்காம ஞாபகப்படுத்துங்க. என்கிட்ட உங்களோட டைமண்ட் இருக்கு. சரி சரி. வாங்க முடிஞ்ச அளவு டார்ச் வைக்கணும். நம்ம
ப்ரோ இங்க வா ப்ரோ ஜாம்பி பின்னாடி ப்ரோ 8 நேரம் வந்துறான். நான் அப்படியே இங்க போய் நான் அவங்கள வர வச்சு நான் லாவால தள்ளுறேன். ப்ரோ அப்படியே பின்னாடி வா ப்ரோ, நம்ம இருந்த இடத்துக்கு வா ப்ரோ, லாவால தள்ளிடுவோம் ப்ரோ. என் பின்னாடி தான் ப்ரோ எல்லாம் வராங்க. ஓ மை காட். வாங்க நீங்க வாங்க, நான் பாட்டுக்கு நீங்க வாங்க, லாவால தள்ளிடுவோம் வாங்க. ரெடியா இருங்க. அப்படியே நேரத்துல உனக்கு வீடியோ எடுக்கணும்னு பாத்தியா ப்ரோ? ஆமா ப்ரோ. நீ போடி என்டர்டெயின்மென்ட். ஷேர் பண்ணிரோம் ப்ரோ, ஒட்டி எடுக்காதீங்க ப்ரோ. गाइस அங்க இருந்து இன்னும் தான் வர, அதுக்கு இன்னொரு வர மாட்டேங்கிறாரு ப்ரோ. ப்ரோ இவர் வர சொல்லுங்க ப்ரோ. நான் வரேன், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். ப்ரோ நீங்க கில் பண்ணி பைங்க. கிரிட்டிக் ப்ரோ, நீங்க கிரிட்டிக் ப்ரோ உங்க பேரு எனக்கு காட்டல. என் பேரா ப்ரோ வந்துட்டேன். எங்க ப்ரோ டைமண்ட்? நாங்க அங்க 3 இருங்க. ஈச் வச்சிருக்கேன். ஃபுல்லா லூட் அடிச்சாச்சு. ஏஞ்சல் சிட்டி ஃபுல்லா லூட் அடிச்சாச்சு. அதில் என்னென்ன கச்சா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கீழே வந்து வாடிடுவீங்க. காட்டுறேன் கைஸ் இருங்க. என்னடா நெட்வொர்க் வந்து சோதனை கைஸ். பார்த்தீங்களா 2 என்சைன்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் நேம், 2 நேம் டேக்கு பார்த்தீங்களா, எஃபிஷியன்சி 5 மெண்டிங்கு, அதுக்கப்புறம் எல்லா புக்கிங் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படி கீழே டப்பு ஆமாம் 2 ஆர்ட்ஸ் ஆர்மரு, அதுக்கப்புறம் ஒரு வார்டன் ஆர்ம் டெம்ப்ளேட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம அங்கே கிடைக்கலாமா லெகின்ஸ் பாருங்க கைஸ். பார்த்தீங்களா எங்கடா போச்சு அதுக்குள்ள. அன்பிரேக்கிங் 3 மெண்டிங்கு, இது வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3 மாசா. அவன் 10 XP பாட்டில் கட்ட. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா கைஸ்? இது பார்த்தீங்களா 2 ஒரு டைமண்ட் ஹோ மெண்டிங்கு, அப்புறமா கர்ஸ் ஆஃப் சிங் அது பார்த்துக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்சைன்மெண்ட் புக்கு, அதுக்கப்புறம் மியூசிக் டிஸ்க்கு, அப்புறம் ஒரு என்சைன்மெண்ட் பாட்டிலு, அப்புறம் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் 2, இன்னும் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் 2, அப்புறம் லெகின்ஸ் அன்பிரேக்கிங் 3. அவ்வளோதான் கைஸ் இதில் கிடச்சிருக்குது. சும்மா பங்கமாக இருந்துச்சா, வேறு லெவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவன் சைடில் என்னடா அவன் கையில் புக்கே வச்சு சுற்றிருக்கிறேன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை கைஸ், அது சில்க் டச் புக்கு. எப்படி வில்லேஜர்கிட்டேருந்து வாங்கின சில்க் டச்சு, அதனால் போய் அந்த சில்க் டச் பத்திரமா வச்சுட்டு அதுக்கு மேலே போய் தூங்கிட்டு வந்துடலான்னு பிளானிங்கில் இருக்கிறேன் கைஸ். நான் டப்புனு போய் நைட்டு வேறு ஆகிட்டு இருக்குது, அதனால் டப்புனு போயிட்டு தூங்கிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு செத்துடலாம் கைஸ். ஏன்னா 3 ஹங்கர் பர் தான் இருக்குது. செத்து தூங்கிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டேன் கைஸ். நான் அப்படியே இங்கேருந்து என்சைன்மெண்ட் பாட்டிலு, நம்ம பிக்காக்ஸு, அங்கே உள்ளே எல்லாம் தேவைப்படுற கைஸ். நம்ம அப்படி சில்க் டச் பிக்காக்ஸ் மறக்காமல் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்படியே எங்களோட ஆனுவலில் போடணும் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பி நமக்கு இல்லை, அப்படியே அதுக்கு முன்னாடி எக்ஸ்பி கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. ஐ திங்க் இதே போதும்னு நினைக்கிறேன். 4 வேணும் கைஸ். இன்னும் 1 கரெக்டாக இருக்கும், இல்லை இன்னும் 1 இருந்தால் ஓகே. இன்னொன்று 1 போட்டுக்கலாம். ஐயோ 2 போட்டாச்சு, ஓகே பரவாயில்ல. இதை அப்படியே போய் என்சான்மெண்ட் பண்ணிவிட்டு சும்மா நார்மலாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போனேன், அங்கே நிறைய இருந்துச்சு கைஸ், வேறு லெவலாக எல்லா இடத்துலையும் டைமண்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம், அழைக்க எடுத்துகிட்டு வந்துடலான்னு சரி சொல்லிட்டு சில்க் டச் பிக்காக்ஸ் தரமாக இருக்குதா கைஸ், வேறு லெவல். அப்படி நம்ம வந்து இதெல்லாம் தேவைப்படாத விஷயம்லாம் வச்சுட்டு டேர்ட் தேவைப்படுறோம். சரி எல்லாமே தேவை அப்படியே எடுத்துக்கலாம் கைஸ். வேறு லெவலாக இருக்குது நம்ம கைஸ். இப்போ திரும்பி செகண்ட் டைம் ஏஜென்ட் சிட்டியை நம்ம போக போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். என் ஃபோனில் எல்லாம் பிரைட்டாக இருந்துச்சு கைஸ், ஏன்னா எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருந்தேன் கைஸ் ஃபோனில், சுத்தம் கண்ணுன்னு தரல. அப்படி பார்த்தீங்களா இங்கே அப்படியே இன்னொரு ஃபுல் பிளாக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் கைஸ். அவங்க இங்கே வேறு பற்ற போய் எடுத்துகிட்டு வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறேன். வெற்றிகரமாக நம்ம ஃபுல் பிளாக் பண்ண போகிறோம். ஃபுல் பிளாக் இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் கைஸ். ஃபுல் பிளாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு இதான் தெரியும், கொஞ்சம் கட்டாயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் பிரைட்னஸ் வேறு வச்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் கைஸ். வீடியோவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அப்படியே சூப்பராக 4 பிளாக்கு எடுத்தாச்சு.
என் பேர் நமக்கு என்ன வச்சு தெரில கூப்பிட்டு இருக்கிறது என்னன்னு ப்ரோன்னு. சரி அவங்கள விட்டு தள்ளிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். என் பேர் ப்ரோ நான் மெசேஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் மெசேஜ் பண்ண வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறேன். இப்போ இன்னொரு இடத்துல வந்து நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கைஸ் கைஸ் வெறுப்பாக இருக்குது, நான் வாழ்க்கையே வெறுத்துறேன். போங்க கைஸ், நான் வாழ்க்கையே வெறுத்துறேன் கைஸ். சரி கைஸ், ஐயோ போச்சுக்கோங்க. 3 டைமண்டு 3 2 இப்போ டச் பிக்காக்ஸ் விட்டேன். ஓ மை காட். சரி கைஸ், எப்படி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லா நான் 4 டைமண்டையும் செஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அது வரைக்கும் சந்தோஷம் கைஸ். அதனால் இப்போ என்ன பண்ணுறது, போச்சு கைஸ் டைமண்டும் அதுக்கப்புறம் டச் பிக்காக்ஸ். ஆஹா சரி இருங்க. ஸ்லாஷ் டீமு செஸ்ட்டு போட்டோன்னா நம்ம டைமண்ட்ஸ் இருக்கும் கைஸ். டப்புனுவா பார்த்தீங்களா கைஸ், டைமண்ட்ஸ் பக்கா வந்துச்சா. இப்போ இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வச்சிடலாம். நம்ம ஃபார்ச்சூன் 3 பிக்காக்ஸ் வந்தோன்னு மைண்ட் பண்ணுவோம் கைஸ், அதுதான் தேவைப்படும். சப்போஸ் நான் ஆஃப்லைனில் ஃபார்ச்சூன் 3 அதெல்லாம் மைண்ட் பண்ணி வைக்கிறேன் கைஸ். நான் ஏன்னா பண்ண முடியுமான்னு தெரியாது கைஸ். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் அப்படின்னு நான் என்ஜாய்மெண்ட் டெவலப் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மனாஸ் ப்ரோவும் நம்மளும் சேர்ந்து ஏன்ஷியன் சிட்டி போகிறோன்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் சிட்டி மனாஸ் ப்ரோ போகிறோம் போல். அதுக்கப்புறம் நம்ம தனியாக போய்ட்டு எல்லாம் ரூட் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் டைமண்ட்ஸ் மட்டும் அப்படியே நம்ம வேறு லெவலாக மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் கைஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ டைமண்ட்ஸு நம்ம ஏன்ஷியன் சிட்டி போட்டு நல்லா லூட்டு எடுத்தோம். 2 என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் வேறு லெவலாக தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சா நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தெறிக்க விட்ருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் 3ல் உங்களை மீட் பண்ணுறேன். வர்த்தாமே.